இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு. தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட 2500 ரூபாய் எப்போது அமலுக்கு வரும்? பொதுமக்கள் மத்தியில் எழுந்த எதிர்பார்ப்பு. திட்டமிட்டபடி இன்று மே 15ஆம் தேதி வங்கி கணக்கில் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் அதிரடி மறுசீரமைப்பு. புதிய கட்டுப்பாடுகள் என்ன? இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மூலம் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு மாதமும் சரியாக 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்கில் இந்த தொகை நேரடியாக வரவு வைக்கப்படுவது வழக்கம். இந்த மே மாதத்திற்கான உரிமைத் தொகை வழக்கம் போல 15ஆம் தேதி வருமா வராதா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி மற்றும் எதிர்பார்ப்பு தமிழக பெண்கள் மத்தியில் பரவலாக எழுந்து வந்தது. அரசின் புதிய அறிவிப்பு. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி திட்டமிட்டபடியே மே 15ஆம் தேதியான இன்று பயனாளிகளின் வங்கி கணக்கில் மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு தகுந்த காரணத்தையும் புதிய அரசு விளக்கியுள்ளது. தற்போதைய அரசு திட்டத்தின் கீழ் சில முக்கியமான மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான நிர்வாக காரணங்களால் தங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தகுதியான பயனாளிகளுக்கு இந்த மே மாதத்திற்கான 1000 ரூபாய் உரிமைத் தொகை அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. 2500 ரூபாய் எப்பொழுது? அதே வேளையில் தமிழகத்தின் அனைத்து குடும்ப தலைவிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மற்றொரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது புதிய அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் வழங்கப்படும் உரிமைத் தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் என்று அறிவித்திருந்தது. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 2500 ரூபாய் எப்போது வழங்கப்படும்? இந்த மே மாதத்திலிருந்தே உயர்த்தி வழங்கப்படுமா அல்லது புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுமா என்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளன. தற்போது அரசு அறிவித்துள்ள இந்த மறுசீரமைப்பு என்பது இந்த 2500 ரூபாய் திட்டத்தை அமல்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகளாக இருக்குமோ என்ற கோணத்திலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. புதிய கட்டுப்பாடுகள் ஏதேனும் விதிக்கப்படுமா அல்லது பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா என்பது குறித்தான தெளிவான விவரங்கள் இன்னும் சில நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நேயர்களே, மே மாதத்திற்கான 1000 ரூபாய் உரிமைத் தொகை ரத்து செய்யப்படவில்லை. அது தற்காலிகமாக மறுசீரமைப்பு பணிகளுக்காக மட்டுமே தாமதமாகியிருக்கிறது. 2500 ரூபாய் எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்த அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை நமது சேனலில் உடனுக்குடன் உங்களுக்கு தொகுத்து வழங்குவோம். இதுபோன்ற உண்மைத்தன்மை உள்ள முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.